ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கட்சியை திட்டுவார், இன்னொரு யூடியூப் சேனலில் இன்னொரு இது பண்ணுவார். அப்போ நவத்வாரத்தில் யார் பேசுகிறா? பணத்துக்காக ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு பாலிடிக்ஸ் பேசுனா என்ன எத்திக்ஸ் இருக்குது? என்ன ஜேர்னலிசம்? என்ன ஜேர்னலிஸ்ட் நீங்கள்லாம்? வலுவூரத்தை நானே அடிப்பேன், வலுவூர் இடத்துல தொடப்பு கட்டி வச்சு அடிப்போம் இல்லையா? அவன் வந்து சினிமா கட்டஃபரில் திறமையான ஆள் தான். நான் வந்து லோகேஷ் கனகராஜை வந்து குறைச்சி மதிப்பிடல. ஆனால் உன் திறமையினால எனக்கு சமூகத்துக்கு என்னடான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இதுவரை தமிழ் சினிமா பேசாத இடங்கள், தமிழ் சினிமா தொடாத கதைக்களங்கள், ரஞ்சித் எனும் இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் மாறினதான் நடக்குது. தயாரிப்பாளருடைய பாலிடிக்ஸும் தியேட்டர் ஓனர் பாலிடிக்ஸும் ஒரு முக்கியமான இடமா இருக்கு. சார், இன்னைக்கு பாரதிய ஜனதா மாநில சென்னை, அதாவது தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, லூலு மால்ன்றது ஒன்று வரவே வராது தமிழ்நாட்டில், அது நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கு. ஸோ இதனால் சிறு குறு வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லாத்தோட ஏற்கனவே சொன்னது போலன்னா, இப்போ மெகா மார்ட் வந்திருக்கு, ரிலையன்ஸ் வந்திருக்கு, பல இடங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் முழுக்க சுவாகா பண்ணி மால் கொண்டு வரும். இப்போ சென்னையிலே பல மால் இருக்குது. இன்றைக்கி இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட மால் தான் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அர்பன் கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அர்பன் துறை, அவங்க அப்படிப்பட்ட திட்டங்கள் உருவாக்குறாங்க, ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்குறோன்றாங்க. இந்த மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி என்ற பெயரில், அழகியல் என்ற பேரில் என்னென்னா சிறு குறு தொழிலை வந்து மூடக்கூடிய வேலையை தான் வந்து மோடி அரசாங்கம் செய்கிறது. இது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்புகள், தொழிற்சங்க அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. வட்டார அளவில் அங்கங்கே வரக்கூடிய இடங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. எங்கே நம்ம கை ஓங்கி இருக்குதோ அங்கே நம்ம ஜெயிக்கிறோம், கை ஓங்காத இடத்துல அவன் ஜெயிக்கிறான். மக்கள் கருத்து என்னவா இருக்குன்னா, சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப எங்களுக்கு சினிமாவில் யார் எடுத்தாலும் பிடிக்கும், அது என் வீட்டிலேருந்து ஒருத்தர் போயிடக்கூடாது. இன்னொன்று சிபிஐ சிபிஎம் ஏன் தனித்தனியாக இருக்குது, ரெண்டும் ஒன்று சேர்ந்தாங்க இன்னும் நல்லா பலமாகவே எதிர்க்கலாமே, நல்லா வரலாம், மக்களுக்கும் செய்யலாமே அப்படின்ற ஒரு கருத்து அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? உண்மைதான். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் மீது என்னன்னா ஒரு மிகப்பெரிய காதலும் அதோடு ஈடுபடுன்ற ஆர்வம் வந்து இளைஞர் மத்தியில் அதிகமாகி வருது நான் பார்க்குறேன். என் கூட பேசுகிற பல நண்பர்கள் என்னோட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, அலுவலகத்து வந்து பேசுகிறாங்க, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்படணும், இல்லை ஏதாவது இந்த வகையில் வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு பல இளம் பெண்களும் ஆண்களும் வந்து பேசுவது வந்து நான் பார்க்க முடிகிறது. நீங்கள் சொன்னது சரிதான். அதே மாதிரி எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஏன் பிரிஞ்சு நிற்கிறீங்க, நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் பலன்றாங்க. அந்த உணர்வும் அந்த ஸ்பிரிட்டை நம்ம வந்து புரிஞ்சிருக்கிறோம் இடதுசாரிகள் இன்றைக்கு. அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் என்ற கம்யூனிஸ்ட் குழுக்கள் எல்லாருமே நாங்கள்லாம் இடதுசாரிகள், லெஃப்டிஸ்ட். இடைமறிக்கிறதை மன்னிச்சிக்கணும். இன்றைக்கி புத்தக திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அதில் போடுற ஸ்டாலில் பல்வேறு ஸ்டாலும் சிபிஎம்மோட ஸ்டாலாக தான் இருக்குது. புக்குகள் விற்பனையும் அதில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் புக்கு தான் அதிகமாக விற்கப்படுது. ஆனால் இந்த அளவுக்கு வாங்கிட்டு போகிற மக்களால் இருந்து அவுட்புட் யாருன்னா அவங்க இன்னும் வேகமாக வர முடியலையே அவங்க உள்ள கல்வி. அதான் பாயிண்ட் என்னன்னா, இடதுசாரிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இடதுசாரிகள் அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்படுறோம். இப்போ மே தினமாக இருக்கலாம், தொழிலாளர் போராட்டம், எல்லா தொழிற்சங்கம் ஒருங்கிணைந்து நடக்கிறோம். தேசிய அளவில் நாடு முழுக்க விவசாயிகள் அமைப்பில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒருங்கிணைந்த ஓராண்டு கால போராட்டம், நேஷனல் ஸ்ட்ரைக், கால் ஸ்ட்ரைக் குடும்பம்னா எல்லா ட்ரேடும் இணைந்து கொடுக்குறோம். இப்படி எல்லா தரப்பிலும் தொழிலாளர், விவசாயிகள், பல்வேறு அமைப்புகள்லாம் இப்படி ஒருங்கிணைந்து பண்ணுறோம். நீங்கள் சொன்னது போல் புத்தக கண்காட்சியில் சிபிஎம் ஸ்டாலில் கிட்டத்தட்ட எழுதுறாள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கிறவங்க இடதுசாரி தானே, அறிவு இல்லாதான் வலதுசாரி உளறிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து என்ன மதம் சாதி வெறியோடு பேசிட்டு இருக்கிறாளா இருப்பானுங்க. ஒரு எல்லா மனிதனும் எனக்கு மேலே எவனும் கிடையாது, எனக்கே யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சாலே ஒரு நாகரிக மனிதன், ஒரு மாடர்ன் மேன் எப்படி இருக்குன்னா, பிறப்பின் அடிப்பில் ஏற்றத்தாழ்வு காணாமல் சமத்துவ சிந்தனை, சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதனை கண்ணியமாக அணுகக்கூடிய ஒரு போக்கு இருந்தாலே தான் ஒரு நவீன மனிதன். ஸோ அந்த சார்ந்த உரையாடலை இடதுசாரிகள், முற்போக்கு சக்தியில் யாரெல்லாம் முன்னெடுக்கிறார்களோ அவரெல்லாம் இடதுசாரியில் தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கருத்து தளத்தில் நம்ம வந்து உருவாகிருக்கின்றது முன்பு. இதுக்கு வந்து அது பொலிட்டிக்கலாக மாறல. என்ன எப்படி ஒரு ரைஸ் பண்ணோன்னா, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ போராட்டம் நடத்துறீங்க, எப்போ பார்த்தாலும் எங்கிட்டே இருக்கு, ஏன் உங்களுக்கு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருக்கிறீங்க, 4 எம்எல்ஏ இருக்கிறீங்க, எம்பி இருக்குன்னு. ஸோ என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஆசை எனக்கு தெரியுது அது. பட் என்னென்னா, ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வைத்து மட்டும் இடதுசாரிகளை மதிப்பிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுனா இடதுசாரிகள்
இந்த போராட்டங்கள் இந்த செல்வாக்கெல்லாம் எங்களால் வந்து சட்டமன்ற எம்எல்ஏ எண்ணிக்கையிலையோ நாடாளுமன்ற எண்ணிக்கையிலோ அதிகரிக்க முடியாத குறைபாடு எங்ககிட்ட இருக்கு. ஏன் இந்த குறைபாடு எங்ககிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு தேர்தல் என்பது வந்து என்னன்னா சமதள போட்டி இல்லை, அது வேற ஒரு தளத்துல இருக்கு அந்த போட்டி. இப்போ வந்து ஒரு 95 லட்ச ரூபா பயன்படுத்தலாம்னு நினைச்சிங்கன்னா 95 ரூபாய் நாடாளுமன்றத்தை எடுத்துக்கலாம். அந்த ரூபாயை வசூலித்து செலவழிக்கிறது கூட நம்மளால முடியல. பி ஃப்ராங்க், நான் வெளிப்படையாக சொல்றேன். எங்க கேடரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம். இப்போ தேர்தலுக்காக ஆதரிச்சு இருந்துச்சுங்களேன், நான் வந்து ஒரு 1000 பேரை உட்கார வச்சு கூட்டு நிறுத்துறீங்க. எல்லாரும் கேட்குறாங்கன்னா 1000 பேர் எவ்வளோங்க செலவாச்சுன்னாங்க. இல்லைங்க, ஸ்டேஜு, மைக் செட்டு, அழைப்பு தாங்க, எலெக்ஷன் டைமில் போஸ்டர் போடக்கூடாதுங்க. இவ்வளோ தானா? அப்போ வந்தவங்களாம் எங்கள் தோழர்கள். இது எல்லாம் யாரு? அவங்க கட்சி பேர் சொல்ல, பிரதான அரசியல் கட்சி இல்லை, மற்ற பல அரசியல் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியில் வேலை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்படின்னா நீங்கள் மட்டும் எங்கள் கட்சியே அப்படி தான் வளர்க்குறேன், இடதுசாரிகள் இப்படி. அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ பட் பணம் வந்து இங்கே ஒரு மிக முக்கியமாகிடுச்சு. அதாவது வந்து என்னென்னா, ஒரு எலெக்ஷன் கூட்டத்துக்கு ரேலி கூட்டுறது எல்லாமே காசாக இதுவாக பார்க்கும்போதுன்னா, நம்மளால் வந்து அது அந்த தேர்தல் அரசியலில் ஜெயிக்கிறதுல நமக்கு ஒரு சிறகு. ரெண்டு சாதி அடையாளங்கள், சில அடையாளங்கள்லாம் போய் நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு தவிர்க்கிற விஷயமா இருக்குது. பட் எனிவே, இந்த அரசியல் இளைஞர் மத்தியில் இந்த மார்க்சியம் குறித்து இடதுசாரிகள் மீது உருவாயிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த காதலும் அந்த எதிர்பார்ப்புனா நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகளிலும் இன்னும் மாற்றங்களையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நான் உணர்றேன். எஸ், கண்டிப்பாக அது வரணும். இப்போ ஒன்லைனில் நான் ஒரு வார்த்தை சார், அது சொல்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் பெருசாக மதிக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், அவர் பேர் மணி, மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து லாஸ்ட்டாக 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது கம்யூனிஸ்ட் வந்து நவதாரத்தையும் மூடிக்கிட்டு பேசணும், ஒரு துவாரத்தில் பேசணும், கண்ட துவாரத்தில்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை, அவர் எந்த துவாரத்தில் பேசுகிறாருன்னு தான் பேசணும். அவர் வந்து ஒரு நல்ல முக்கியமான ஜேர்னலிஸ்ட் தான். அவரோட விஷயங்களில் குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அவர் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, பணத்திற்காக தான் கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸில் வியூவர்ஸ் எண்ணிக்கை அதிகரிப்புன்றதுக்காக காசுக்காக பேசுகிற இடத்துக்கு வந்து மணி சார் வந்து போயிட்டார் என்பதை நான் பார்க்குறேன். ஒரு சேனலுக்கு ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார். எங்கே ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கட்சியை திட்டுவார், இன்னொரு யூடியூப் சேனலில் இன்னொரு இது பண்ணுவார். அப்போ நவதுவாரத்தில் யார் பேசுகிறா? மணி சார் தானே பேசுகிறாரு. பணத்துக்காக ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு பாலிடிக்ஸ் பேசுனா என்ன எத்திக்ஸ் இருக்குது? என்ன ஜேர்னலிசம்? என்ன ஜேர்னலிஸ்ட் நீங்கள்லாம்? உங்களுக்குலாம் வந்து என்ன எத்திக்ஸ் இருக்குது? ரெண்டாவது அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, அரசியல கேள்வி கேட்டார் அந்த நேர்காணலில். ஏன் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கூட்டணி வைக்கிறீங்க, குறுநில மன்னர்களா கூட்டணி வைக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, அப்புறம் வந்து என்னன்னா ஒரே தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேற இடத்துல ஓட்டு கேட்குறீங்க, கேரளாவில் நீங்கள் தானா, ஏன் காங்கிரஸுக்கு இது பண்ணக்கூடாதா, குறுநில மாதிரி நடந்துக்கிறீன்ற மாதிரி கேட்டார். கேள்வி கரெக்ட், அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்தியா முழுக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் என் கட்சியில் விவாதித்து முடிவெடுப்போம். என்ன முடிவு எடுத்தோம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா பிஜேபி. பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏன்னா மக்கள் நெருக்கடி வந்து குறையணும்னா ஆட்சி மாற்றம் தேவை. எனவே வந்து பிஜேபி தோற்கடின்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லைன் டிஃபீட் பிஜேபி. ஸோ டிஃபீட் பிஜேபினா இந்தியா முழுக்க பிஜேபி தோற்கடிக்கிற அளவுக்கு நாடு முழுக்க சிபிஎம் இல்லை. நாம் மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே கிடையாது. ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், நாடு முழுக்க பிரதான எதிர்கட்சிகளும் ஒரே இல்லாத பொழுது என்ன முடிவுனா, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அளவில் என்னென்ன கட்சி, ஏன்னா மாநில கட்சிகள் இப்போ திமுக தமிழ்நாட்டில் இருக்குன்னா, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம வந்து அதற்கே உரிய திட்டமிடலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுக்கிறோம். எனவே என்னென்னா, தமிழ்நாட்டில் வரும்போது திமுக கூட்டணியில் சிபிஎம் இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், இங்கே வந்து பிஜேபி எதிர்க்கும். கேரளாவுக்கு போகிறோம், கேரளாவில் என்ன அர்த்தம், அங்கே பேஸ் என்னன்னா இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, பிஜேபி ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது. அப்போது நாங்கள் 2 பேர் இருக்கு, நாங்களே பார்த்துப்போம். நாங்கள் ஜெயிச்சாலும் பிஜேபி தோக்கும், காங்கிரஸ் ஜெயிச்சாலும் பிஜேபி தோக்கும். இது எங்களுக்குள்ள ஒரு சண்டை. நாங்கள் வந்து மாறா இருந்தால் தான் அடுத்தாலும் நான் வளர்த்து விடுறது போகும் முடியாது. கர்நாடகா வரும், காங்கிரஸ் கூட வேலை செய்வோம், வேற மாநிலமா வேற மாநிலம். அப்போ என்னன்னா, இது எதிரியை, பிரதான எதிரி என்பது யார் என்று கருதி திட்டமிட்டு அதில் செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, பாண்டிச்சேரியில் வரும்போது என்னன்னா, அவர் ரொம்ப அறிவார்த்தமாக கேட்டார்,
பாண்டிச்சேரியில வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கிறாங்க. ஆனா மாஹேன்னு ஒரு பகுதி இருக்கு, மாகி. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்றாரு. நீங்க பாண்டிச்சேரி எங்க இருக்கு? சென்னையில இருந்து சென்னையில. பக்கத்துல. இல்ல இதெல்லாம் வந்து கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. பாண்டிச்சேரி இங்க இருக்கு. இதோட மாகின்ற பகுதி எங்க இருக்குன்னா கேரளாவுல கிட்டத்தட்ட எங்கன்னா கேலிக்கெட்டும் கண்ணூரும் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடம். பாண்டிச்சேரியில வந்து மொத்த வாக்காளர் நாடாளுமன்ற வாக்காளர்கள் சுமார் 10 லட்சம் பேர். பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தொகுதி 30 சட்டமன்ற தொகுதியா இருக்குது. கண்டிப்பா. ஒரு சட்டமன்ற தொகுதி 27,000 இருந்து 29,000 நியர் 30,000 வச்சுங்களேன். இப்படி ஒரு சட்டமன்ற தொகுதினா மாகி, அது கேரளாவுடைய உள்ள இருக்கிற ஒரு இடம், புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்றோம்னா, நீங்க வந்து எப்படி கேட்குறீங்கன்னு சொன்னார். நாங்க எங்க கட்சியில் என்ன தெரியுமா கருத்து, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளருக்காக இங்கே வேலை செய்கிறாங்க. ஓகே, மாகில போயிட்டா நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் என் கட்சிக்கு என்ன சொல்றோம்னா, கட்சி உறுப்பினரை நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும். ஏன்னா பக்கத்து தெரு கேரளா அரசியல் தான் தீர்மானிக்கூடிய இடம். நான் போய் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்க முடியுமா? சரி, நான் கேட்க மாட்டேன். ராகுல் காந்தி என்ன பண்றாரு? ராகுல் காந்தி வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கேட்பாருன்னா, இந்தியா கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற அதே ராகுல் காந்தி, அதே காங்கிரஸ் தலைவர்கள் மாகியே போனாங்கன்னா அவங்க என்ன திரும்ப கேட்பாங்க? இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி வேட்பாளர் கேட்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் அப்படிதான் பேசும், கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான் பேசும். இந்த அறிவு மணிசாருக்கு தெரியும், நான் நம்புறேன். பணத்திற்காக அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். இல்லை சார், மணி சார் பேசுறது விடுங்க சார். பாரத பிரதமரும் அதான் பேசுறாரு. பெங்காலில் தோஸ்தி இது கேரளாமே குஸ்தி அப்படின்னு போட்டு. கரெக்டு தான். என்ன தப்பு? இப்போ அதான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கு தானே. எனக்கு தேவை பிஜேபி எதிர்க்கணும் சார். இப்போ திருடன் வீட்டுக்குள்ள வரான் சார். நல்ல ஒருத்தன் திருடன் வீட்டுக்குள்ள போன்ட்டான். வீட்டில் பல பேர் குடும்பம் இருக்கு. நீங்க யங்ஸ்டரா இருந்துச்சுன்னா திருடன் கையால அடிப்பீங்க. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? கையில கிடைக்கிறத வச்சு கையில கட்சி அடிப்பாங்க. உங்க தாத்தா என்ன பண்ணுவாரு? அவரால் முடிஞ்ச சொம்பு தூரத்துல தூக்கி வச்சு அடிப்பாரு. அவங்களுக்கு அவங்க சக்தியை கொண்டு அடிக்கிறோம். அது மாதிரிதான் பிஜேபியும் தேர்ந்தது. எங்க கட்டையில திருடனை ஒழிக்கணும். வலுவூரத்தை நானே அடிப்பேன். வலுவில்லாத இடத்துல தொடப்பு கட்டி வச்சு அடிப்போம் இல்லையா? எங்க தாத்தா முடியும் முடியல, பக்கத்துல சொம்பு வச்சுக்கிற தண்ணி சொம்பு தூக்கி அடிப்பார்ல, அவ்வளவுதான். அந்த ஆட்டத்தை புரியலன்னா அறிவுன்னு அர்த்தம். இன்னைக்கு சினிமாவில் தான் வந்து கம்யூனிசம் தேடி தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில் ஜனநாதன் சார் இருந்தார். எல்லாருக்குமே ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் ரொம்ப உயிர்ப்பாக இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்து யாருன்னா இருக்காங்களா சார்? அதாவது ஜெகநாதன் சார் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, பெருமைக்குரிய ஒரு கலைஞர். அவர் வந்து சாதாரண மனிதரை நான் பார்க்கல. அவர் வந்து அந்த ஒரு அந்த உணர்வுபூர்வமாக அதை மேற்கொண்ட ஒருவர்னது. அவர் உருவாக்கிய தாக்கம் வந்து பல இளைஞர்கிட்ட வெளிப்படுவதை நான் பார்க்குறேன். வேற வேற கருத்தோட்டங்கள் வருது. இன்னைக்கு எந்த ஒரு சினிமாவில், இன்னைக்கு வரக்கூட பெரும்பாலும் சினிமாவில் 99.9% ஒரு மதவெறி பேசக்கூடியது இங்கே காமிக்க முடியுதா? சாதி வெறி பேசுறது காமிக்க முடியுதா? எதுவாக இருந்தாலும் தீமை ஒழியணும்னு பேசுறாங்கல்ல. அதாவது வந்து ஒரு முதலாளி இருக்கணும், இல்லை அதெல்லாம் வந்து ரொமான்டிசைஸ் பண்றது அது தனி விஷயங்கள். அது வந்து ரொம்ப கற்பனை கெட்டது, ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பண்ற மாதிரி இல்லை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸே பண்ணிடக்கூடிய விஷயமா இருக்குன்றது வேற. பட் ஒரு இது இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பல இடங்கள் இப்போ நீங்கள் வந்து ரஞ்சித் எடுக்கக்கூடிய படமா இருக்கலாம், ஞானவேல் சார் எடுத்துருக்க படமா. ரஞ்சித் படம் வந்து பிறகு பார்த்தோன்னா இயக்குனர் ரஞ்சித் வந்து அவர் பேசக்கூடிய கதைகள்லாம் வந்து என்னன்னா உழைக்கும் மக்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த. அவர் வந்து ஒரு ஜாதிய தெளிவில் தான் படம் எடுக்கிறாரு. அவர் ஒரு ஜாதிய சிந்தனையாளராக இருக்காரு. அப்படிதான் போர்ட்ரேட் பண்றாங்க எல்லாரும். அதாவது இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் கருத்துக்களை அரசியலை எதிர்கொள்ளணும், அது தனி. சினிமா எடுக்கக்கூடிய ரஞ்சித்துடைய படைப்பா எதிர்கொள்ளணும். ரொம்ப வந்து குழப்பி கூடாது. அது வந்து அப்படின்னா வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஒரு தனிநபர் மேல வெறுப்பு இல்லை, அருவருப்பு இல்லை, உனக்கு எதை புத்திரி நான் கேட்பேன்ல, அப்போ கேட்குற ஆள் நான் என்னன்னு கேட்பேன்ல. சரி, பாயிண்ட் என்னன்னா, ரஞ்சித்துடைய படங்கள், இப்போ லோகேஷ் கனகராஜ் படங்களை ஒப்பிட்டு பாருங்க. அவரு ஒரு 5 படம் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பெண்கள் எப்படி காமிச்சிருக்காரு, என்ன இது வச்சிருக்கு. அவன் வந்து சினிமா கட்ட திறமையான ஆள் தான். நான் வந்து லோகேஷ் கனகராஜை வந்து குறைச்சி மதிப்பிடல. ஆனா உன் திறமையினால எனக்கு சமூகத்துக்கு என்னடான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனா அதே திறமை இருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் இருக்கக்கூடிய படம் வந்து என்னன்னா, சமூகத்தோட என்னன்றது நான் பேசுறேன்ல, என்னால பேச முடியுதில்ல, உரையாட முடியுதில்ல. அதுதான் ரஞ்சித்தோட பலம். ரஞ்சித் திரை இயக்குனராக மட்டும் இல்லை, ரஞ்சித் தயாரித்த படங்கள் வந்து எவ்வளோ மிக முக்கியமான விஷயம். இப்போ இதுவரை தமிழ் சினிமா பேசாத இடங்கள், தமிழ் சினிமா தொடாத கதைக்களங்கள் ரஞ்சித் எனும் இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் மாறினதான் நடக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடமா பார்க்குறேன்.
வெற்றிமாறன் சார். கட்டாயம் வெற்றிமாறன் முக்கியமான ஒரு இயக்குனர் தான், நான் எந்த விதமாக சொல்லலை. இவர் கடைசியாக எடுத்தாலும் நம்ம விடுதலை, அதில் சில படங்கள் காண்பிப்பில் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் படம் எடுப்பதில் ஒரு முன்னோடியான ஒரு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சினிமா பற்றி அவ்வளோவா தெரியாது. இல்ல சினிமா தெரியலனாலும் பொலிட்டிக்கலா பேசுறேன். மக்களுக்கு கம்யூனிசம்னா என்னன்னு சொல்றதுக்கு இந்த ஞானவேல் சார் அந்த 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 கேரக்டர்லாம் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தோழர்களாக வாழ்ந்தாங்க. ஸோ அதை பற்றி எடுத்திருக்காரு. இப்போ பார்ட் 2 கூட வரப்போகுது. இப்போ விடுதலை அடுத்த மாதம் வருது. ஸோ அதனால கம்யூனிசம் வந்து எல்லா இடத்துலையும் பேசணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொருளை ஏன் எடுக்க பயப்படுறாங்க, அந்த ஒரு எல்லாருக்குமே இருக்கும்ல சார். இல்லை அது எடுக்க, அது இந்த கேள்வி எப்படி பார்க்கணும்னா, இப்போ நீங்கள் விரும்பி படம் எடுத்துடணும்னு வச்சிங்களேன், தேட்டர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தேட்டருக்கு ஒரு ஓனர் இருப்பாப்புல, இப்போ ஒரே ஓனர் தான் ஒட்டுமொத்த தேட்டருக்கும். நீங்கள் படம் எடுத்துட்டா கூட என்னன்னா தேட்டருக்கார முதலாளி முடிவு பண்ண உங்கள் படத்தை ஓட விட மாட்டான். ஸோ இங்கே மொனாப்பொலி ஆயிடுச்சு. இங்கே தான் முதலாளித்துவத்துண்டு வெக்கி தனியை கேடுகட்ட முதலாளித்துவத்தோட இது இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஓனர் போயிட்டு ஒரே தேட்டரை ஒரே ஓனர்கிட்ட எல்லா தேட்டரும் வந்தவொடனே அவன் விரும்புகிறான். எந்த பாலிடிக்ஸ் இருக்கான், தயாரிப்பாளர் கடன் கொடுக்குறான், அவன் ஒரு ஜாதி பூத்தி இருக்கவன் முதலாளித்துவ ஆளாக இருந்தான்னா அவன் ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ தயாரிப்பாளருடைய பாலிடிக்ஸும் தேட்டர் ஓனர் பாலிடிக்ஸும் முக்கியமான இடமா இருக்குது. அதே நம்ம பார்க்க வேண்டியது. திரைத்துறையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த படத்தெல்லாம் ஓட விடாமல் தடுத்தாலாம் இருக்கிறாங்க, நல்ல நல்ல படத்தெல்லாம். ஸோ பல இளம் இயக்குனர் அவங்க படைப்பை உருவாக்கிட்டு பண்ண முடியல. இந்த இடத்துலையும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.